வெஜிடபிள் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய் ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு. அதுக்கப்புறம் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணுங்கள். பச்சை மிளகாய் 2 2 உடச்சி வச்சுக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் நம்ம வதக்க போகிறோம். அதனால தான் 2 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் ஒரு தேங்காவை பல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்குங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. எதுக்கு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கிறேன்னா, முழுசாக போட்டால் வெடிக்க கூட செய்யும். அதனால தான் 2 2 உடச்சிருக்கேன். இது 10 பேருக்குள்ளே செஞ்சுருக்கேன். 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு வச்சுருக்கேன். அதனால தான் 15 மிளகா போட்டிருக்கேன். நடுநடுவில் கொஞ்சம் கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து ஒரு பொன்னிறமாக வந்தால் போதும். ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை போட்டுக்குங்க. தக்காளி போட்டு வதக்கிக்குங்க. தக்காளி முக்கால் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்தா முதல்ல அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் தக்காளி போட்டு நம்ம இஞ்சி பூண்டு போடுறோம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டு வதங்கினதுக்கப்புறம் அரிஞ்சு வச்ச கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டுடலாம். இது குருமான்றதுனால் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எல்லாம் போடலாம். எது வேணாலும் போடலாம். என்கிட்ட கேரட்டும் பீன்ஸ் மட்டும்தான் இருந்தது. பட்டாணியும் சேர்த்து போட்டிருக்கேன். பச்சை பட்டாணி உரித்து வச்ச பட்டாணி அது. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்க்கணும். இதில் மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது. பச்சை மிளகா காரம் தான் இதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது, தேங்காய், பச்சை மிளகா வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அதை அரைச்சி வச்ச விழுது அதில் சேர்த்துக்குங்க. அந்த ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்குங்க. தேவையான அளவு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த வீடியோ புரியலன்னா பெரிய வீடியோவாக சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா இந்த குருமா கட்டியாக தான் இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. காய் வெந்ததுக்கப்புறம் கலரி கொடுத்துட்டு அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்குங்க. இந்த குருமா வந்து பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த குருமா திக்காக தான் இருக்கும். 2 3 கொதி வந்தால் போதும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. தேங்காய் முறிஞ்சிடும். 2 3 கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சூப்பரான குருமா ரெடி ஆகிடும். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.